8+ மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கடலைப்பருப்பு சட்னி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம குயின்சி பேபிக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தென் 2 பல்லு பூண்டு, 2 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்க விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துடும். ஒரு 3/4 பங்கு வெந்ததும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையுமே ஒரு பரட்டிட்டு 3 மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் நல்லா ஒரு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டா சட்னி ரெடி. இதில் நீங்கள் ஸ்டார்டிங்